வெல்கம் டு கிங் ஊர் சுற்றுலா வாங்க யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. என்னது இது மாதிரி தொட்டிலாம் வேணும்ல? அது தொட்டினா என்ன சரியாம்மா? கல். இது வந்து கல்லா? இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? இடிக்கிறோம், இடித்து கொட்டை தனியாக. என்ன புளியங்கா? இதைத்தான் வந்து நம்ம புளி இப்படி தான் குத்துறீங்களோ? இப்போ குத்துன இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடுதுண்ணே. இடிச்சோம்னா தனித்தனியாக வந்துட்டு பொறுக்கிக்கிட்டு இது அப்படி இது இன்னொரு புறம் இடிக்கணும். மறுபடியும் இடிக்கிறத? சரி சரி சரி. இப்போ இடிக்க எப்படி இடிக்கிறியா? கிராமங்களில் வந்து இப்படி தான் சரியா பாருங்கள். நகரங்களில் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் கடையில் வாங்கி திங்கிறோட சரி எங்களுக்கு. இடிங்க. மரம்லாம் இங்கே இல்லை? புளிய மரம் இங்கே இல்லைப்பா, கொல்லையில். கொள்ளையில கொண்டு குத்த குத்த தனியாக வந்துருமோ? எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் விளக்கெண்ணெய். என்ன விளக்கெண்ணையா? விளக்கெண்ணெய் இந்த இருக்கு ஆச்சு. இது கட்டமாக தான் ஆச்சு. அந்த விளக்கெண்ணெய் லேசாக ஊற்றுறதா ஒட்டாமல் வரும். என்ன இப்போ கொட்டாமல் தான் எவ்வளோக்கு எண்ணெய் ஊற்றணுமோ அவ்வளோக்கு தான் கொட்டா தெரியும். அந்த எண்ணெய் அதிகமாக ஊற்றினா அது வந்து கொட்டை வெளியே வந்துடும். வலிக்கிட்டு சரக்குன்னு. ஆமாம். ஆனால் ஒன்றும் கூட உடையலையே. உடையாது. ஏதோ 60 சுருவம் தான் அந்த உடக்கையில் படுறது. நேரம் நான் எடுத்து கொஞ்சம் நேரம் இது மாதிரி 3 பங்கு புளி. என்னது இடிக்கிற நேரத்துக்கு இதோட இது மாதிரி 3 பங்கு புளி இடிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி 3 பங்கு புளி. வயசு போயிடுச்சு, என்ன செய்யறது? அதனால மெதுவாக எடுத்துருந்தேன். மெதுவாக. இது வந்து விலைக்கு கொடுக்குறதா வீட்டுக்கா? வீட்டுக்குப்பா. இப்போ விலைக்கு வாங்குறதா எங்கே வாங்கலாம்? வேலைக்கெல்லாம் யாரும் கேட்டது உங்களுக்கு என்ன கேட்டு சொன்னாதான். இந்த கல் என்ன? கல். இந்த கல் இங்கேயே கிடக்குமோ? இங்கேயே கிடக்கும். கழுவிட்டு யாருனாலும் யூஸ் பயன்படுத்தலாமா? இது யார் வேணாலும் இருக்கு. சூப்பர். உங்கள் ஊரில் நல்ல ஒரு அருமையான ஒரு இது வச்சுருக்கீங்க. எங்கள் ஊர்லலாம் கிடையாது. நாங்கள்லாம் வந்து விலை கொடுத்து வாங்குறது தான். 100 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா கொடுப்பாங்க எங்கள் ஊரில். 1 கிலோ. பரவாயில்லையா? இங்கெல்லாம் எவ்வளவு? இங்கெல்லாம் அது இப்போ வாங்கி இடிக்கிறதே கிலோ 100 ரூபான்னு வாங்கி இடிக்கிறோம். 100 ரூபான்னு 1 கிலோ தான் வரும். வாங்கி விற்கிற சொன்னால் இதெல்லாம் 150 ரூபா, 200 ரூபான்னு விற்கும். எங்களுக்கு சீசன்லாம் 80 ரூபாய்க்கு வாங்குவோம். 80 ரூபா, 100 ரூபா. எங்கள் ராமநாட் எங்கள் பக்கம் புளிய மரம் நிறையா இருக்குது. உங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் இதுகள் தானே இருக்குது. எங்கள் பக்கம் புளிய மரம் அதிகமாக இருக்குங்களா, எங்களுக்கு 2 கம்மியாக கிடைக்கும். சரிம்மா சரிம்மா. நானே இப்போ நாளைக்கு புளிக்க திண்டால அப்படியே வாயில அப்படி ஊறுது புளியங்க. அப்படியே பிரிஞ்சு வருது. என்ன குத்த குத்த மற்றபடி சந்திப்போம். புளியங்கா பல்லு கூசு. அம்மா நல்ல புளி.